இந்த அக்டோபர் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா, அழகா, ஆரோக்கியமா, சிறந்த எண்ணங்களோட அழகான உறவுகளை ஈர்த்து பிரம்மாண்டமா அபண்டன்டா இருக்க போகுது. அதுதான் நம்ம வாழ்க்கையோடைய சிறப்பா அமைய போகுது. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் என் வாழ்க்கை என்னை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. செலிப்ரேட் அப்படின்ற வார்த்தையை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. செலிப்ரேட் அக்டோபர் முழுக்க நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம வாழ்க்கையையும் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம், கொண்டாட போறோம். உங்க கையில எப்பவும் போல அந்த தங்க சாவி இருக்கு. அந்த சாவிய இன்னும் உங்களுக்கு பிடித்தவாறு உங்க வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கிற அளவுக்கு அந்த சாவியை எடுத்துட்டு போங்க. வேணுங்கிற கதவை திறங்க. உங்க வாழ்க்கையில அத்தனை இன்பங்களும் சுகங்களும் உங்களை தேடி வரட்டும். அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப அழகா அமையறதுக்கான வாழ்த்துக்கள். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP coach and practitioner. நான் ஒரு internationally certified trauma healer and law of attraction coach and mentor. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் Tarot 6 Sense ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, இந்த அக்டோபர் மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துடலாமா? இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்காக 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் தெரியுங்க. டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த நாளை வச்சு எந்த செட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ரொம்ப அழகான ரீடிங் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ரீடிங் குள்ள போகலாம். செலிப்ரேட் அக்டோபர், கொண்டாட்டம் அக்டோபர்ன்றத கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணீங்கன்னா தான் எவ்வளவு பேர் இந்த வீடியோஸை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆல்சோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ இது தோணுச்சுடா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி இந்த வீடியோ அமையும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் நிறைய வீடியோஸ் என்னால உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஜென்ரலா அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாரோ ரீடிங் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 திங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பர்சனலா டேட் ஆஃப் பர்த் ரீடிங் குள்ள போயிடலாம். இது பண்ணா பெட்டர்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஓகே, கரெக்டா எல்லாமே மைனர் அர்கானா கார்ட்ஸா தான் வந்திருக்கு. எல்லாம் டெம்பரரி. ஓகே, என்ன பேசணும், உங்க கான்வர்சேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இன்டென்ஸா இருக்கணும், எந்தெந்த இடத்துல என்ன பேசணும்ன்றத தெரிந்து பேசுங்க. கான்வர்சேஷன்ஸ் கரெக்டா இருக்கட்டும். நம்ம ஃப்ரெண்டு தானே, என்ன நினைச்சுக்க போறாங்க அப்படின்லாம் டக்குன்னு எதுவும் பேசிடாதீங்க. புதிய உறவுகளும் வரத்துக்கான வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு இருக்கு. நிறைய கனவுகளும் வரும் அப்படின்றதான் பாக்குறேன். நிறைய கனவுகள், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மாதிரி அடுத்தது என்ன நீங்க தேடி தேடி போவீங்க. அண்ட் வளர்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. வளர்ச்சியை நோக்கி தான் இந்த மாதம் முழுக்க இருக்க போது. நிறைய உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமா தான் அக்டோபர்னாலே வீனஸ். கண்டிப்பா உறவுகள், குடும்பம், வளர்ச்சி தான். அன்பு, பாசம், கேர் என்ன அழகா எடுத்துக்கிட்டாலும் குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் தான். அது அழகா கார்ட்ஸ்ல வந்திருக்கு பாருங்க. ஸோ ரீவிசிட், எல்லா அன்பையும் பாசத்தையும் திருப்பி ரீவிசிட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்கன்னு பார்த்து உங்களுக்கான ரீடிங்குள்ள போகலாம். வாங்க, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். கொண்டாட்டம், செலிப்ரேஷன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு கீழே தெரியுற நாட்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். நீங்க இந்த நாட்கள்ல பிறக்கலைன்னா எந்த நாட்கள் மிச்சம் இருக்கோ அது அடுத்த செட்ல வரும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. ரைட், ரொம்ப அழகான ரீடிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவலா நல்ல 7 கார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கான முதல் மெசேஜ். இந்த முதல்லயே நீங்க ரீடிங் பார்த்திருந்தீங்கன்னா த்ரோட் சக்ரா பத்தி பேசியிருப்பேன். த்ரோட் சக்ரான்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டேன். பட் இந்த மாதம் முழுக்க நீங்க என்ன பேசுறீங்க, உங்க கம்யூனிகேஷனை நல்லா கவனிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கார்ட்ஸ்லயும் அதான் வந்திருக்கு. உன்னோட த்ரோட் சக்ரா, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேச முடியாம போனதற்கு காரணம் உன்னுடைய த்ரோட் சக்ரா பேலன்ஸ்டா இல்ல. அது பிளாக்டா இருக்கு, பேலன்ஸ்டா இல்ல. சோ அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்றதுக்கு த்ரோட் சக்ராக்கான சீட் மந்திரத்தை சொல்லுங்க. அண்ட் பாட பிடிச்சா பாடுங்க. அதை பிரேக் பண்றதுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத எப்படியாவது வெளிப்படுத்துங்க. யார்கிட்டயோ சொல்லணும்னு நினைக்கிறத அவங்க கிட்ட என்னால ஜென்மத்துக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா போனை எடுங்க,
போனை எடுத்து கட 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 கடன்னு எல்லா போன்லயும் இன்னைக்கு ரெக்கார்டர் இருக்கு, டக் 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 டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதம் முழுக்க உங்க கம்யூனிகேஷன் பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். கம்யூனிகேஷன் அப்படின்றத டைப் பண்ணுங்க. இதை தாண்டி வேற என்ன, இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் எடுத்துடலாம். ஷஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த கார்டு விழுந்ததுங்க. ஓகே, எந்த இடத்தில் அன்பு வைக்கிறியோ அந்த இடத்தில் உனக்கு கவனம் தேவை, காஷன் தேவை. ஏன்னா அன்பு இருக்கிற இடம் தான் உனக்கு மாற்றங்களை கொண்டு வர போகுது. அந்த மாற்றங்கள் சரி பரவாயில்ல, இது நிரந்தரம் கிடையாது, இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் இது நடந்தது, ஏன் இது நடந்தது, இந்த உறவுல என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப அதை போட்டு நசுக்காம, சரி இப்ப இது நடந்துருச்சா, சரி இன்னமே இதை எப்படி நான் சூப்பரா பாத்துக்க போறேன் அப்படின்றது தாங்க பாசிட்டிவிட்டி. புரியுதா? இப்படி நடந்துருச்சேன்னு கணத்துல கை வச்சு உட்காராம, இப்படி நடந்துருச்சு, இது அடுத்த தடவை நடக்காம நான் எப்படி தடுக்கிறது, அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்க நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நீங்க யோசிங்க. ஏன் நான் தான் யோசிக்கணுமா? அவங்க யோசிக்க கூடாதா? நீங்க யோசிங்க, மத்தவங்க தானா யோசிப்பாங்க. மாற்றம் வரப்போகுது, அன்பால் மாற்றங்கள், உறவுகள்ல மாற்றம் வரப்போகுது. பேச்சை மட்டும் கவனிங்க, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்காக நான் எடுக்கணும்னு நினைச்சேங்க. அக்டோபர் மாதத்துக்காக நம்ம ஏஞ்சல் கார்டு எடுக்கலனா எப்படி பாத்திரலாமா? நீ என்ன சிச்சுவேஷன்ல இப்ப இருந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன் உனக்காக மாறும், ரொம்ப அழகா மாறி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகுது. the situation will improve. மாறும், மாற்றம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அந்த மாற்றங்கள் உங்களை அப்படியே கிராஜுவலா அடுத்த லெவலுக்கும் எடுத்துட்டு போகும். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துட்டு நம்ம டாரோ ரீடிங்குள்ள போயிடலாம். ரிகவரி, பாத்தீங்களா? சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ்னே ரிகவரி. ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அதாவது ஆரோக்கியம் அப்படின்றது உடல் நலம் பத்தி மட்டும் நான் சொல்லல, எண்ணம், மனது, நம்மளை சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜி, இமோஷனல், பிசிக்கல், மென்டல் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு ரிகவரி உங்களுக்குள்ள நடக்க போது, அதை நீங்களும் அப்ரிஷியேட் பண்ண போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நிறைய மெடிடேட் பண்ணுங்க. அந்த மெடிடேஷன்னால என்னன்னு தெரியல அப்படின்னா போங்க, இட் இஸ் டைம், போய் வீடியோஸ், ஒரு சில வீடியோஸ் பாருங்க, ஹவு டு மெடிடேட் பாருங்க. உங்க வாழ்க்கையில அந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தாதானே அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும். சரி வாங்க, விதவுட் ஃபர்தர் அட்யூ நம்ம உங்களுக்கான ரீடிங்ஸ் என்னன்னு பாத்துடலாம். 4 of Wands, செலிப்ரேஷன். நான் செலிப்ரேஷன் சொல்லிட்டு இருக்கேன். டாரோ ரீடிங் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 of Wands இஸ் a very progressive card. பாருங்க, ப்ரொக்ரெசிவா இருக்கும் அண்ட் கொண்டாட்டம். இந்த கார்டை பார்த்தாலே என் ஸ்டூடெண்ட் சொல்லிடுவாங்க, மேம் கொண்டாட்டம் மேம், ஏதோ செம்மையா நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொண்டாட்டத்தை சார்ந்த சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைய போகுது. நிறைய பேர் உங்களை பார்க்க போறாங்க, நிறைய ஹார்மனி. இந்த நேரத்துல அவங்க தானே எனக்கு அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு மூஞ்சத்துக்கு எல்லாம் வச்சுக்காம ஃபர்கிவ் பண்ணலனாலும் அந்த இடத்துல நீங்க அமைதியா சந்தோஷமா இருங்க. அந்த அமைதி நிறைய ஆனந்தத்தை கொடுக்கும். ஓகே சரி பண்ணிட்டாங்களா போட்டும், இப்ப நான் அவங்கள நேர்ல பாக்குறேன், போட்டு இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லாம ஃப்ரீயா இந்த நாளை நான் கொண்டாட போறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க. நிறைய போட்டி பொறாமை இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு 5th 6th நடுவுல, ஓகே, அந்த பீரியட்ல போட்டி பொறாமை, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுங்க, எடுக்க வேண்டிய இடத்துல அடிச்சு வாங்குங்கன்னா போய் அடிங்கன்னு சொல்லல, பேசி அதை எப்படி உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு பாருங்க. உங்க பார்ட்னர்ஸ்குள்ளேயே, உங்க உறவுகளுக்குள்ளேயோ இல்ல ஆபீஸ்லயோ அவர்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்னு தெரிய வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் பாக்குறேன். சோ நான் அதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற தருணங்களும் இந்த மாதம் வரும். ஸோ அப்படி வரும்போது சரி ஒருத்தரும் அப்படிதான் அப்படின்னு நினைச்சு ஃப்ரீயா விட்டுட்டா பெட்டர். ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, எதனால அப்படி பண்ணாங்க அப்படின்னு பாண்டர் பண்ணாதீங்க. அது நம்ம வேலை இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நேரத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் புதிய உறவுகள், புதிய விஷயத்தை விட புதிய உறவுகள் இந்த மாதத்துல நீங்க வரவேற்பீங்க. அண்ட் அந்த கட் ஃபீல்னு சொல்றோம்ல, அந்த உள்ளுணர்வை மட்டும் கொஞ்சம் கவனிங்க, அது டக்குன்னு வந்துடும். ஸோ அது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஹையாவே இருக்கும் அந்த இன்ட்யூஷன் அப்படின்றது. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம இதுதானா அப்படின்றத பழக்கிக்க பாருங்க. நீங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட், சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க.
அண்ட் இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜிஸ், உங்களுடைய ஆற்றல், நான் யாரு அப்படின்றத இன்னும் அழகா வெளிக்கொண்டு வரத்துக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் பண்ணாத விஷயங்களும் இந்த மாதம் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். நான் பண்ணிடுறேன் அப்படின்ற அந்த வாக்குறுதியை சும்மா கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. பண்ணணும் அப்படின்ற போது பண்ணிருங்க. இந்த மாதம் ஒரு போராட்டம் இருக்குங்க. மனசா என்னமான்ற ஒரு போராட்டம் இருக்கும். அது கொஞ்சம் பீக்கையும் தொடும். இன்டர்னல் ஃபியர்ஸ், உள்ள இருக்கிற பயங்களை வெளியில கொண்டு வராதீங்க. அது உள்ள இருக்கட்டும். அதை கொண்டு வரத்துக்கு தருணங்கள் அமையும். நானே அதை ஹேண்டில் பண்ண போறேன்னு இந்த மாசம் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்கிவ் பண்ணுமா, ஃபர்கிவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஃப்ரீயா இருங்க. அண்ட் இந்த மாதம் ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும்னு நான் பாக்குறேன். பணம் செலவழிக்கும் போது கூட இம்பல்சிவா செலவழிக்காதீங்க. 4 ரூபா இல்லப்பா, 8 ரூபா இல்லப்பா அப்படின்னு டக்குன்னு வந்து எதையாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குடும்ப செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய மாதமா நான் பாக்குறேன். அண்ட் குடும்ப செலவுகள் ஒரு வளர்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கும். பர்சிஸ்டண்டா வளர்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எங்கேயும் நிக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஸ்டார்டிங் ஆஃப் அக்டோபர் கொஞ்சம் பொறுமை வேணுமாடா அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் அமுக்கமா இருக்கும். பட் போக போக அதுவும் கிளியர் அவுட் ஆகும். நிறைய பாட்டு கேளுங்க. உங்க இன்ட்யூஷன், உள்ளுணர்வை எப்படி இது பண்ணும், இதெல்லாம் செய்யும் போது அந்த உள்ளுணர்வை ஷார்பன் பண்றேன்ற பேர்ல ஓவர் திங்கிங்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா அந்த 15th மேல டீமுக்குள்ள இல்ல ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு ரப் வரலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரகசியங்களாக இருக்கட்டும். அதனாலதான் அது பேரு ரகசியம். ஸோ எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ரீம்ஸ். ஏன்னா பிளானட்டரி இதெல்லாம் பார்க்கும்போது கூட கனவுகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் வரத்துக்கான மாதமா நான் பாக்குறேன். விட்டுட்டு போங்கங்க. ஒரே இடத்துல நின்றுட்டு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. என்னவா இருக்கும்ன்ற அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம் இல்ல. ஜஸ்ட் கீப் கோயிங் ஸ்ட்ராங். இன்டர்னலா உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க மனசுக்குள்ள உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அட்ராக்ட், ஃப்ளோ, பேலன்ஸ். இந்த மாதம் முழுக்க நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு வந்து அட்ராக்ட், ஃப்ளோ, பேலன்ஸ். நம்பர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2, 6, 9, 21 இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள் நம்பர்ஸா இருக்கும். நிறைய கிரீன் பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. காலி கார்டு ரீடிங்ஸ் அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங்ஸ் வேணும்னா கூட அக்டோபர் மாதத்துல ஆரம்பிக்க போகுது. ஸோ வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே எலிவேட் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம். வாங்க, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். கொண்டாட்டம். அதை தாண்டி அக்டோபர், இதை தவிர வேற எதுவுமே நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது. நிறைய சந்தோஷமான தருணங்களும் அமைதியும் நமக்காக காத்துட்டு இருக்கு. கீழே இருக்கிற டேட் ஆஃப் பர்த்ல தான் நீங்க பிறந்திருக்கீங்க. நிறைய நம்பர்ஸ் தெரியுது இல்லையா? இந்த நாள்ல தான் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இல்லைங்க மற்ற நாள்ல நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா செட் 1 உங்களுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த ரீடிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுப்பேன். என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய அன்பு உங்ககிட்ட இருந்து கிடைக்குதுன்றதை நான் புரிஞ்சுப்பேன். ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக அக்டோபர் மாத சிவன் கார்டு மெசேஜ், ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பாத்திரலாமா? நீ நினைக்கக்கூடிய உதவி அத்தனையுமே ஏன் வழியா உனக்கு கிடைக்க போகுது. ஓகே, அது உதவியா இருக்கலாம். 2 விஷயம் கவனிங்க. அது உதவியாவும் இருக்கலாம். இல்ல இதை ஏன் நீ செய்யற அப்படின்ற அந்த ஒரு தடுப்பாகவும் இருக்கலாம். தடை தாமதங்கள் எல்லாமே டிலேஸ். ஓகே, தடை தாமதங்கள் எல்லாமே உனக்கான ரிவார்டிங் டைமா நடந்துக்கோ. இப்ப இல்லைனாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 5 வருஷம், 1 வருஷம் கழிச்சு கூட நல்ல வேலைடா அது எனக்கு நடக்கல, அது நடந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும்னே எனக்கு தெரியல அப்படின்னு நீ ஏன் நினைப்ப. சோ ஒரு விஷயம் தள்ளி நடக்குது, அதை ஒருத்தங்க நிறுத்தினாலும் சரி, அதுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சு அது நடந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, நான் தான் அங்க உனக்காக வந்து நிக்கிறேன். நீ அதை முதல்ல நம்பு. உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நம சிவாயா அப்படின்றத டைப் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு மெசேஜ். அண்ட் 2 மெசேஜா வருது. நான் ஒண்ணுதான் நினைச்சேன். ரிலாக்ஸ்டா இரு.
தடைகள் தாமதங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த டைம் உன்னை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க, டீடாக்ஸ் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைய போகுது. ஸோ புத்தாண்டு வரத்துக்குள்ள அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு தரப்போகுது. அண்ட் இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கணும்ன்றது குளிக்கிறது மட்டும் இல்லை, இன்டர்னலா நம்மளை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. மிக 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 அவசியம் இந்த மாதம். அண்ட் தடைகள் இருக்கும், அந்த தடைகளை தாண்டி ரெசிலியண்டா நீ வெளியில வரணும். நீ வெளியில வரும்போதுதான் பரவாயில்லையடா நான் எப்படிரா வந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணங்கள் உனக்காக அமைய போகுது. அண்ட் வாங்க உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பாத்திரலாமா? ரொம்ப அழகு, ரொம்ப சிறப்பு. உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு, நீ நடக்காது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அன்லைக்லி நடக்கும். ஆனா நடக்கும்போது ஒரு காஷனோட நடக்கும், ஒரு ரிமைண்டரோட நடக்கும். இனிமே இது இப்படிதான் இருக்கும், பாத்துக்கோ, இனிமேயும் சூப்பரா இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நீ நினைக்காத விஷயங்கள் கூட உனக்காக நடக்க ஆரம்பிக்கும் போது அதுல என்ன பஞ்ச் இருக்கு அப்படின்றத யோசி. நீ நடக்கல அப்படின்னு நினைக்கிற விஷயம் நடக்காம இருக்கிறது நல்லது. நீ நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற விஷயம் கூட சில நேரம் தட்டி போகும், அதை பத்தி கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கேன். சக்சஸ் கார்டை பாத்தீங்களா? நீ நம்புனா நம்பினோர் கைவிடப்படார். நீ நம்பினா நம்பினது உனக்கு நடக்கும். அதற்கு இந்த பிரபஞ்சம் சாட்சி. நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு மிக விரைவில் நடக்க போகுது. ஓகே, பியூட்டிஃபுல்லான ரீடிங்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அக்டோபர் மாதத்துல உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே ஓகே, எதையும் விட்டு கொடுத்துறாத. நிறைய இமோஷனல் மெசேஜஸ், உண்மைகள் உனக்காக மேலோட்டமா மிக விரைவில் அப்படியே அந்த எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த உண்மைகள்லாம் உனக்கு வெளியில தெரிய வர ஆரம்பிக்க போகுது. அண்ட் அது வந்து சில நேரத்துல பழைய நினைவுகளை திருப்பி உள்ளுக்குள்ள கொண்டு வரும். அந்த பழைய எண்ணங்கள், பழைய உணர்வுகள் எல்லாத்தையுமே, கடந்த கால வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகும். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. வருதா, வந்துட்டு போட்டோம், நினைவுகள் தானே, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இது எனக்கு வருதுன்னு நினைக்கும் போதுதான் வலிக்கும். அதுதானே, வந்துட்டு போகுது, லெட் இட் கோ. அண்ட் போக போக எது நம்ம எண்ணங்களுக்குள்ள வரணும், எது இது தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் தேவை. அண்ட் அதான் அது ரீசர்ஃபேஸ் ஆகாம பாத்துக்கோங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு வழியை கவனிக்க ஆரம்பிங்க. நிறைய மேனிப்புலேஷன் நடக்குங்க கான்வர்சேஷன்ல. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கம்யூனிகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேனிப்புலேட் பண்ற விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கும். எந்தெந்த இடத்துல டீப் டாக்ஸ், சில நேரத்துல ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சா கூட அதே இடத்துல நின்று அதை உடைச்சு ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கறத விட, சரி இப்ப இது நடந்துருச்சு, இனிமே இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கூலா யோசிக்க ஆரம்பிங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா யோசிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அக்டோபர் வந்து இன்னும் கிளியரா இன்னும் பெட்டரா இருக்கும் போது நவம்பர் டிசம்பர் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு பாக்குறேன். அப்படியே மேலோட்டமா பேசாம, மேலோட்டமா அப்படியே பாலிஷ்டா இல்லாம நிறைய போய் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு மெனக்கெடுவீங்க அப்படின்றத பாக்குறேன். ரொம்ப ரேஷா எதையும் செய்யாதீங்க. வண்டி ஓட்டுறதுனாலும் சரி, டிராவல்லையும் சரி, ரொம்ப ரேஷா இருக்காதீங்க, பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் டிமாண்ட் பண்ணாதீங்க, எனக்கு ப்ரூஃப் வேணும் அதை இந்த மாதம் செய்யாதீங்க. ஒரு சில விஷயங்களை சொல்றாங்களா, நமக்கு மனசார தெரியும், ஒரு கான்சியஸ் லெவல்ல நமக்கு தெரியும் இது உண்மையா உண்மை இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் எல்லாத்துலயும் டைட்டா பிடிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எடுத்துட்டு போங்க. ஆல்சோ உங்களுடைய செல்ஃப் இமேஜ், நீங்க யாருன்றது உங்களுக்கே தெரியல. ஒரு சில இடத்துல போலியா இருக்கும், எல்லாருமே தான். அந்த போலித்தனத்தை இந்த மாசம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அட்லீஸ்ட் உங்களுக்காகவாது, நான் ரொம்ப பர்சவியரிங், நான் முதல்ல எல்லாம் எதையுமே அப்படி ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டேன், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு பண்ணிக்கிட்டே இருப்பேனே, ஏன் அதை நான் இப்ப செய்ய மாட்டேன், செல்ஃப் இமேஜ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஹானஸ்டா இருந்துக்கோங்க, அது போதும் இந்த மாதம். அதுதான் உங்களுக்கான கிளாரிட்டி. அண்ட் நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. ஏன்னா இந்த கார்டு அப்படி 9 of Cups, நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இது. நீ மனசுவே சக்சஸ்ன்னு வந்தது இல்ல, இந்த கார்டுல சக்சஸ் அப்படின்னு வந்ததுல ஏஞ்சல் கார்ட்ஸ்ல, நீ நினைச்சா இதை நான் செய்வேன் அப்படின்னு மனசவை. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பணம் விஷயத்துல கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாதீங்க. அப்படியே கிடைக்கலையேன்னு இருக்கும், டக்குன்னு நீங்க நினைக்காத நேரத்துல டக்குன்னு கிடைச்சிரும். அண்ட் கொஞ்சம் இந்த மாதம் இமோஷனலா தான் இருக்க போகுது.
கிரவுண்டடா இருங்க, வெறும் காலில் நடங்க, சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப பணம் செலவழிக்காதீங்க. அதுவும் பணம் எந்த எந்த இடத்துல ஜர்கண்டி ஆகுது அப்படின்றத பாருங்க. தூக்கத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய இன்டென்ஸ் டாக்ஸுங்க. எனக்கு வந்து உங்க காதை பார்க்கும்போது பேசுவீங்கன்னு தோணுது. ஹானஸ்டி எதிர்பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பண்ணுங்க. நிறைய இந்த ரூபி ரெட்னு சொல்றோம், அந்த பிரைட் ஷைனிங் ரெட் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்க. 3, 5, 8 இந்த நம்பர்ஸ் ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கும். இந்த மாதம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எம்பவர், ட்ரஸ்ட், ஃப்ளோ பயன்படுத்தி பாருங்களேன். எம்பவர், ட்ரஸ்ட், ஃப்ளோ. இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுப்பேன், நீங்க போய் பார்க்கலாம். ஒரு ரெனியூட் எனர்ஜி இந்த மாதம் அப்படியே உங்களை ஃப்ளஷ் அவுட் பண்ணி நல்லா ரெனியூ பண்ணக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மாதம் நான் பாக்குறேன். கனவுகள், நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, நிறைய கனவுகளும் வரக்கூடும். ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்காக கிடைக்கும். எதையுமே ஓவரா பண்ணாதீங்க. பணம் செலவழிக்கிறதையோ, பேசுறதையோ, எதிர்பார்க்கறதையோ எல்லாத்துக்குமே அப்படி ஒரு லிமிட் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதம் சூப்பரா இருக்கும். எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுடைய பொறுமை கண்டிப்பா ரிவார்ட் செய்யப்படும். ஓகே, பொறுமை, பேஷன்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. 21ஆம் தேதிக்கு மேல 21ஆம் தேதிக்கு மேல ஏதோ ஒரு வகையில பணம் ஏதோ ஒரு பணம், ஒரு இன்கம் சோர்ஸ் அமைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தா பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல நம்மளுடைய ஏஞ்சல் கார்ட்ஸ் எப்படி படிக்கணும், காலி கார்ட்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். வந்து ஜாயின் பண்ணுங்க. கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்காக மட்டும் இல்ல, மற்றவர்களுக்காகவும். ஸோ வந்து படிச்சுக்கோங்க. இது லைவ்ல ஜூம் கிளாஸ்ல நடக்க போகுது. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான அக்டோபருக்குள்ள வாங்க, சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டே நம்ம போலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.